அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த பதிவில் நம்ம கர்மாவை எப்படி ரீசார்ஜ் பண்ணுவது, நம்மளுடைய கர்மாவை எப்படி புதுப்பிப்பது. பொதுவாக கர்மா அப்படின்னா நிறையா அதுக்கு அர்த்தங்கள் சொல்கிறாங்க. பொதுவாக முன்னாடி நம்ம செய்யக்கூடிய இந்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இப்போ நம்மளோட பிறப்பில் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள், நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே ஒரு கர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கர்ம வினை அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். இந்த கர்மா அப்படிங்கிறத நம்ம இன்னும் எளிமையாக எப்படி புரிஞ்சுக்கிறது, நமக்கு அது எப்படி கர்மா வேறுபடுது. எல்லாரும் மனித பிறப்பு தான், எல்லாரும் இந்த பூமியில தான் பிறக்கிறோம். அது எப்படி அவங்களுக்கு ஒரு மாதிரி, நமக்கு ஒரு மாதிரி, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஏன் அந்த வாழ்க்கை முறையெல்லாம் வித்தியாசப்படுது, அது எப்படிலாம் நடக்குது, அது எப்படி நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத கொஞ்சம் எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு விஷயம் பார்ப்போம். பொதுவா இப்போ ஒரு செல்போன் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இந்த செல்போன்ல நீங்க இருக்கக்கூடிய நெட்வொர்க்ல எந்த சிம் கார்டு வேணாலும் என்ன செய்யலாம், போடலாம். இப்போ நம்ம ஒரு ஃபோன் வச்சிருப்போம். அந்த ஃபோன்ல நமக்கு எந்த நெட்வொர்க் பிடிச்சிருக்கோ, எது சௌகரியமா இருக்கோ, அந்த சிம் கார்டை என்ன பண்றோம், நம்ம போட்டு பயன்படுத்துறோம். ஆனா நம்ம இருக்கக்கூடிய இந்த இடத்துல எல்லா நெட்வொர்க்கோட அலைவரிசையும் இந்த இடத்துல இருக்கதா செய்து கிடைச்சிட்டு தான் இருக்கும். எல்லா நெட்வொர்க்கோட அந்த ஃப்ரீக்குவன்சி இந்த இடத்துல இருக்கும். ஆனா நாம என்ன சிம் கார்டு பயன்படுத்துறோமோ அந்த நெட்வொர்க் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். அந்த நெட்வொர்க்ல உள்ளவங்க என்ன மாதிரியான ஃப்ரீக்குவன்சி வச்சிருக்காங்க, என்ன மாதிரியான கண்ட்ரோல் பண்றாங்களோ அதுதான் நம்மளுடைய செல்போனை அடையும். அதை தான் நம்ம என்ன செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். அதே மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்காக, அதே மாதிரி இந்த உலகில் நாம படைக்கும் போது கடவுள் நமக்கு அதாவது இந்த கர்மா அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு சிம் கார்டு போட்டு அனுப்புறாங்க. இந்த சிம் கார்டில் உள்ள நெட்வொர்க் மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு இது ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிம் கார்டு என்ன பண்றாங்க, போட்டு அனுப்புறாங்க. அதுக்கு ஒரு போனும் படைக்கப்பட்டு, இந்த உடல் அப்படிங்கிற இந்த உடலையும் படைக்கப்பட்டு அதுல சிம் கார்டு அப்படிங்கிற அந்த உயிர் ஆற்றலை கொடுத்து அனுப்புறாங்க. நமக்கு என்ன மாதிரியான நெட்வொர்க் இருக்கோ அதை வச்சுதான் நாம என்ன செய்ய முடியும், இந்த வாழ்க்கை முறையை நடத்த முடியும். அப்போ நம்ம பிறக்கும் போது கஷ்டப்படலாம், சிலவங்க பிறக்கும் போது நல்லா வசதியா இருக்கலாம். சில சிம் கார்டு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் நல்லா இருக்கும், சில இதுல லோவா இருக்கும். சில நெட்வொர்க் எல்லா இடத்துலையும் நல்லாவே கிடைக்கும். சில நெட்வொர்க் சில இடத்துல நல்லா இருக்கும், சில இடத்துல நல்லா இருக்காது. அந்த மாதிரி பிறக்கும்போது ஒருத்தங்களுக்கு வாழ்க்கை, சிலவங்களுக்கு பிறக்கும் போதே நல்லா வசதியோட எல்லா சௌகரியமும் இருக்கிற மாதிரி பிறப்பாங்க. சிலவங்க கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்துல பிறப்பாங்க. அந்த மாதிரி அந்த வாழ்க்கை முறை மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கு. ஆனால் எந்த ஒரு சிம் கார்டா இருந்தாலும், எந்த ஒரு நெட்வொர்க்கா இருந்தாலும், அந்த நெட்வொர்க்ல இந்த ரீசார்ஜ் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு. நாம எந்த மாதிரியான பேக்கேஜ் பயன்படுத்துறோமோ அதுக்கு ஏத்த மாதிரியான சௌகரியங்கள் நமக்கு என்ன வரும், கிடைக்கும். நாம என்ன மாதிரி ரீசார்ஜ் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரியான ஆஃபர் நமக்கு கிடைக்கும். அதுல நிறைய வசதி முறைகள் நமக்கு இருக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் கடவுள் பிறப்புல நமக்கு ஒரு கர்ம வினையில படைக்கப்பட்டாலும் அதை ரீசார்ஜ் செய்யக்கூடிய, அதை புதுப்பிக்கக்கூடிய, நம்மளுடைய அந்த ரீசார்ஜ் திட்டம் எதை சூஸ் பண்றோமோ அதை பொறுத்து நாம இந்த போனை எந்த அளவுக்கு நாம பயன்படுத்தலாமோ அதே மாதிரி தான் நமக்கு ஒரு டிசைன் பண்ணப்பட்ட, தீர்மானிக்கப்பட்ட ஒரு பிறப்பு கொடுத்தாலும் அதை நீங்க புதுப்பிக்கிறதுக்கான வழிமுறை என்ன அப்படின்னா அதுதான் அந்த கர்ம வினை, நாம செய்யக்கூடிய அந்த செயல். அதை நாம எப்படி பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்முடைய இந்த வாழ்க்கை முறை அமையும். அதை மாத்திக்கிடலாம், இந்த கர்ம வினையில வெளியில வரலாம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கக்கூடிய ஒண்ணு. அப்ப என்ன பண்ணணும், எப்படி நம்ம கர்மாவை ரீசார்ஜ் பண்றது? ஏற்கனவே நல்ல கர்மாவா இருக்கு அப்படின்னா அது நீங்க பிரச்சனையே இல்லை, அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு எல்லாமே போயிட்டே இருக்கும். இல்லை எனக்கு தடங்கள் பிரச்சனைகள்லாம் இருக்கு, அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வரும்போது நாம முதல்ல ரொம்ப நேர்மையா இருக்கிறது,
உண்மையை பேசுறது, மற்றவங்களுக்கு உதவி செய்யறது, எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கிறது. அதை விட ரொம்ப முக்கியமான ஒண்ணு, இந்த பூமியில நமக்கு கையளிக்கப்பட்ட வேலை அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அது தொழில். அது என்ன தொழிலா வேணாலும் இருக்கலாம். இல்ல ஒரு வேலை, ஒரு கடமையா இருக்கலாம். ஸோ அத நம்ம ஆத்மார்த்தமா, முழுமையா தன்னை அதில் அர்ப்பணித்து அதை நல்லா செய்யறது. ஸோ நியாயமா அந்த வேலைக்காக நம்மளை அர்ப்பணித்து செய்யறது, கடமையை சரிவர செய்வது. இதுல இந்த கர்மாவை என்ன செய்யலாம்? ரீசார்ஜ் பண்ண முடியும். ஸோ ஏற்கனவே உங்களுக்கு லோவா இருந்தாலும் நீங்க இதை சரியா செய்யும்போது நிறைய ஆஃபர் கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுலையும். அப்போ ஏற்கனவே இருக்கிற கர்மாவை இன்னும் கொஞ்சம் வீக் ஆக்குறது, இன்னும் கொஞ்சம் அதை மோசமாக்குறதுலாம் என்னன்னா, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடமையை, அந்த தொழிலை, அந்த வேலையை நியாயமற்ற முறையில் செய்வது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தங்களுக்கு ஒரு நல்ல அரசு வேலை வந்து கிடைச்சிருக்கும். அவங்க நல்ல ஒரு அரசு வேலையில போய் உட்கார்ந்துருப்பாங்க. அது வந்து நல்ல ஒரு கர்ம வினைக்கான ஒரு வேலை அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதுல மேற்கொண்டு அவங்க அதுல லஞ்சம் வாங்குவது, ரொம்ப கஷ்டப்பட்டவங்ககிட்ட பணம் புடுங்குவது, வேலையை சரியா செய்யாம இருக்கிறது, இந்த மாதிரி செயல்லாம் என்னன்னா இந்த தீய கர்ம வினைகளுக்கு ஆளாகிறது. குறுக்கு வழியில, அதாவது நம்ம ரீசார்ஜே பண்ண மாட்டோம். ஆனா மொத்தமாவே சிம் கார்டுல ரீசார்ஜ் பண்ணாம அடுத்தவங்களோட ஒய்ஃபையை திருடி, அடுத்தவங்களோட நெட்வொர்க்கை திருடி வந்து பயன்படுத்திட்டு இருப்பாங்க. ரீசார்ஜ் பண்ண மாட்டாங்க. எங்க போனாலும் இன்னொருத்தவங்களோட ஒய்ஃபையை கனெக்ட் பண்ணி அந்த நெட்வொர்க்கை வந்து என்ன பண்ணுவாங்க? பயன்படுத்திட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு அவசர சூழல்ல எங்கேயாவது இருக்கும்போது அந்த 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 நெட்வொர்க், அடுத்தவங்களோட நெட்வொர்க் என்ன செய்யாது? கிடைக்காது முடியாத ஒரு சூழல்ல இவங்க மாட்டிக்கிடுவாங்க. அதே மாதிரி தான் நீங்க என்னதான் வந்து இந்த கடமையை செய்யும்போது நம்ம தவறா லஞ்சம் வாங்குறது, தவறா செய்யறது, அந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு எப்பவாவது ஒரு சரியான நேரத்துல என்ன ஆகும்? அது கிடைக்காம கட் ஆயிரும். ஸோ அப்ப நாம ரீசார்ஜ் எப்பவும் நம்மளோட சிம் கார்டுக்கு எப்போதும் என்ன பண்ணிக்கணும்? நம்ம ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரிதான் நம்மளோட கர்ம வினைக்கு நாம தான் ரீசார்ஜ் பண்ணிக்கணும். மற்றவங்களோட இதை பயன்படுத்தினாலும் அது நமக்கு தான் ஆபத்தா முடியும். ஸோ அதனால உங்களுடைய கர்மாவை நீங்க புதுப்பிக்கணும் அப்படின்னா, நாம எந்த அளவுக்கு நல்ல செயல்களை இந்த பூமியில செய்றோம், நம்மள்ட்ட இருந்து அவுட்புட் இந்த பூமிக்கு எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் போகுது அப்படிங்கிறத பொறுத்து நம்மளுடைய கர்ம வினை வந்து புதுப்பிச்சுட்டே இருக்கும். ஸோ அதை தான் நம்ம சொல்லுவோம், விதியை மதியால் வெல்லலாம் அப்படிம்போம். ஒருத்தங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க, திடீர்னு நமக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமை வரலாம். ஸோ கடவுளின் பார்வையில நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். அதாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிம் கார்டில் அந்த அலைவரிசையை கடவுள் எப்போ வேண்டுமானாலும் என்ன செய்ய முடியும்? அவரால் அந்த அலைவரிசையை மாற்றி அமைக்க முடியும். ஸோ எனிவே, இந்த கர்மாவை நீங்களும் உங்களுடைய கர்மாவை ரீசார்ஜ் பண்ணிட்டே இருங்க. மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.